குடும்பங்களுக்கான இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்கும் இறை ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படையான இந்த திருவிழாவின் ஒரு நாளாய் அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி வாரும் தூய ஆவியே என்கிற பாடலின் வழியாக நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து அந்த அருளை நாம் மிகுதியாக பெற்றுக்கொள்ள சிறப்பாக ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. வல்லமையால் என்னை நிறைத்து உமது வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் அப்பா, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பங்களுக்கு எதிராக எவ்வளவோ தீமைகள் நடக்கின்றன, குடும்பங்களுக்கு எதிராக எவ்வளவோ சோதனைகள் வருகின்றன. ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ நன்றாக அறிவீரே அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்தை முழுமையாக இந்த தேவ தாயினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். லூர்து அன்னை எங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுகிற ஒரு தாய். லூர்து அன்னை எங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாவலி. லூர்து அன்னை எங்கள் குடும்பத்திலே ஒருவராக இருந்து கொண்டு என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற தாயாக இருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட தாயிடத்திலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கி வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி புனித உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியின் பேராசிரை பெற்றுக்கொள்ள வரமருளும்படியாக செபிக்கின்றோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்குமூற்று, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்குமூற்று, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். தாயும் தந்தையுமானவரே அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொறுமையை தாரும், மன்னிக்கின்ற நல்ல இதயத்தை தாரும், சகித்து கொண்டு விட்டு கொடுத்து வாழுகின்ற மனப்பக்குவத்தை தாரும். ஆண்டவரே,
குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் வருகிற போது, மனஸ்தாபங்கள் வருகிற போது, ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாத தருணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற போது, ஆண்டவரே இதோ எங்களுக்கு மிகுதியான சகிப்பு தன்மையை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்கின்ற நல் உள்ளத்தை தாரும். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மீண்டும் மீண்டுமாய் போய் எங்களுடைய மனத்தாங்கல்களை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. அதன் வழியாய் எங்கள் குடும்பம் முழுமையான ஆரோக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்ற அருளினால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் இருக்க ஆண்டவரே அக்னியினால் எங்களை அபிஷேகம் செய்யும்படியாக, அக்னியினுடைய ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் சுட்டெரிக்கும்படியாக இதோ இந்த நேரத்திலே உம்முடைய அருளுக்காக வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் அப்பா. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சி செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும், குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் என எல்லோரையும் திரும் பாத ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. எல்லோரையும் உம்முடைய அருளினால் உமது வல்லமைகளால் உமது ஆசீரினால் நிரப்பி அருளும். குடும்பத்திற்கு ஏதாவது தடைகள் இருப்பின் எல்லா தடைகளையும் உடைத்து உமது அருளினால் நிரப்பும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அமருவோம். குடும்பங்களின் பாதுகாவலி நம் லூர்து அன்னை. இன்றைக்கு குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். பல பிரச்சனைகள் நம் குடும்பத்தை வாட்டி வதைக்கின்றன. நம் குடும்பத்தினுடைய மேன்மையை புனிதத்தை சிதைக்கின்றன. குடும்பத்திலே அருளோ ஆசிர்வாதமோ பல நேரங்களில் அனுபவிக்காத தருணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு வருகின்ற பிரச்சனைகள் 7 இவற்றை முக்கியத்துவப்படுத்தி அந்த 7 பிரச்சனைகளை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும், எப்படி நம்முடைய ஊரின் பாதுகாவலி லூர்து அன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நமக்கு துணையாக இருக்கின்றாள், வழிகாட்டியாக இருக்கின்றாள், முன்னுதாரணமாக இருக்கின்றாள், நம் குடும்பத்தின் பாதுகாவலியாக இருக்கின்றாள் என்பதை தியானிக்க சிந்திக்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, நம் குடும்பத்திற்கு வந்திருக்கிற பிரச்சனைகளில் முதன்மையான ஒன்று பொருளாதார நெருக்கடி. பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம்
நலிவுற்ற குடும்பமாக, ஏழ்மையில் தவிக்கின்ற குடும்பமாக, வறுமையில் வாடுகின்ற குடும்பமாக, கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிக்கின்ற குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நிம்மதி இருப்பதில்லை. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டங்கள் நீடிக்கிறது. குடும்பத்திலே மேலும் மேலும் கடன் சுமைகள் அதிகரிக்கிறது. அதனால் அந்த குடும்பமே சில நேரங்களில் சின்னாபின்னமாக கூடிய மனநிலை வருகிறது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்கள் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி நமக்கோ நம் குடும்பத்திற்கோ வருகிறது? அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று நாம் சிந்திக்கும் போது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கை கால் உதவியினால் உழைக்கின்ற உழைப்பு மட்டுமே நம் வாழ்க்கையில் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வர முடியும். நாம் எல்லோருமே உழைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஏதாவது ஒரு வேலைக்கு நாம் போய்கொண்டுதான் இருக்கிறோம். தினந்தோறும் ஏதாவது ஒரு பணிக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கூட சில நேரங்களில் இந்த நெருக்கடி, இந்த கடன் பிரச்சனைகள், இந்த தொல்லைகள் நம் வாழ்க்கையில் வருகின்றன. ஏன்? இறை வார்த்தை சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:10. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். நமக்கு நன்றாக தெளிவாக தெரிந்த ஒரு வசனம்தான். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலும், சில நேரங்களில் போராடும் குணம் நம்மிடத்தில் இல்லாததினாலும், கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் சோம்பி திரிவதனாலும் தான் சில நேரங்களில் இந்த வறுமையும் ஏழ்மையும் கடன் பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் நம் குடும்பத்திற்கு வருகின்றன. தொடக்க நூல் புத்தகத்திலேயே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய மூதாதையர்களான ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆண்டவர் நமக்கு தந்தது. தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீ உழைத்து பாடுபட வேண்டும், உன் உணவை உண்ண வேண்டும். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் நாம் உண்ணுவதற்கான உணவு நமக்கு கிடைக்கும். இந்த பொருளாதார நெருக்கடி வருவதற்கான காரணம், சில நேரங்களில் நாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மரம் வெட்டுவதற்கு கத்தியை கொண்டு போவீர்கள். அந்த மரம் வெட்டப்படுகிற போது அந்த கத்தியினுடைய தன்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கத்தியை ஒரு மொக்க கத்தியா கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மரம் வெட்டும் போது என்ன ஆகும்? உன் கை வலிக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சு வெட்டுவோம். நாம வேக வேகமா வெட்டுவோம். வேக வேகமா வெட்டினா கூட, கடினப்பட்டு வெட்டினால் கூட, கத்தி மொக்கையா இருந்தா நம்ம உடலும் வலிக்கும், அந்த மரத்தை வெட்டுவதற்கான நேரமும் தாமதமாகும். இப்ப புத்திசாலித்தனம் என்பது என்ன? ஸ்மார்ட் ஒர்க் எது என்றால் கத்தியை கூர்மைப்படுத்துவது. கத்தியை கூர்மையாக வைத்துக் கொண்டிருந்தால் நாம் என்ன பண்ணலாம்? வேகமா அந்த மரத்தை வெட்டி முடிச்சிடலாம். சில நேரங்களில் நம்முடைய உழைப்பு கூட இப்படிதான் வீணாக போய்விடுகிறது. அந்த மொக்க கத்தியை வச்சுக்கிட்டு மரத்தை வெட்டுற மாதிரி தான் நம்முடைய உழைப்பு கூட சில நேரங்களில் இருக்கிறது. கஷ்டப்பட்டு உழைப்போம், பாடுபட்டு உழைப்போம், கடும் வெயிலிலும் உழைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. மொக்க கத்தியை வச்சு மரத்தை வெட்டுற கதை தான் சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய உழைப்பை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. திருப்பாடல்
127 1வது இறைவார்த்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிக்கணும். 2-3 பேர் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். வாசிங்க. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில், ஆண்டவரே நம் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணானதாகும். நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறேன், பாடுபட்டு உழைக்கிறேன், ஆனால் என்ன பயன்? இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வீட்டை கட்டவில்லை என்றால், ஆண்டவர் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், ஆண்டவர் உன் தொழிலை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், ஆண்டவர் உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், கட்டுவோரினுடைய உழைப்பு வீணானது, பயனற்றது. அதுல முன்னேற்றம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அதிலே நாம் இன்னும் மேலும் மேலும் முன்னேறி செல்ல முடியாமல் வறுமையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலை வந்துவிடும். தொடர்ந்து, ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில், ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில், காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். அப்ப ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது நம் தொழிலிலும் வியாபாரத்திலும் உழைப்பிலும் இருக்க வேண்டும். நீங்க எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்தாலும் என் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறாரா? அதனால தானே ஒரு வியாபாரத்தை செய்யும் போது, ஒரு தொழிலை தொடங்கும் போது ஃபாதரை கூட்டிட்டு வரோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், அந்த தொழிலுக்காக ஜெபிக்கிறோம். ஃபாதர் மந்திரிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. இனிமேல் இந்த பணி ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் மேலும் அது வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்ல? இப்ப கடவுளுடைய உடனிருப்பு என்பது நாம் செய்கிற தொழிலிலும் வியாபாரத்திலும் முயற்சிகளிலும் உடன் இருக்க வேண்டும். அப்படி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், இந்த தேவத்தாய் லூர்து அன்னை நம் பாதுகாவலியாக நம்முடைய பணிதலங்களில் இருக்கிறார் என்றால், அத்தகைய பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா நம் தொழிலில் வியாபாரத்தில் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, போதை குடி பழக்கத்திற்கு அடிமையாகி போயிருக்கிற குடும்பங்கள். இன்றைக்கு எவ்வளவு குடும்பங்கள் போதை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் அடிமையாகி போயிருக்கிறது. எவ்வளவு குடும்பங்கள் இதனால் சிதைந்து போயிருக்கிறது. எவ்வளவு குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவுகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இல்லை, சந்தேக எண்ணங்கள், குடித்துவிட்டு உழைக்கின்ற உழைப்பை எல்லாம் வீணடித்து விட்டு வருகின்ற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதனால் குடும்பம் முன்னேற முடியாமல், பிள்ளைகளுக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் தத்தளிக்கின்ற குடும்பங்கள் எவ்வளவு குடும்பங்கள். சொல்லுவதற்கு மிகுந்த வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். இந்த திரு ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டு கடைசியில நாம் இந்த வழியாக பவனி வருகின்ற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளை, 2-3 இடங்களில் நான் அந்த கூல் லிப் என்கிற அந்த போதை வஸ்துக்களை பார்த்தேன். கீழே போதை வஸ்துக்கள் இந்த இடத்துல கேம்பஸ்ல. அப்ப இன்றைக்கு அது நம்முடைய மாணவ மாணவியர்களிடையே, கல்லூரியில் இருக்கின்ற வாலிபர்களிடையே அது வந்திருக்கிறது. இந்த போதை வஸ்துக்களினால் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம சில நேரங்களில் கண்டிப்பது கிடையாது, அவர்களை கண்டுகொள்வது கிடையாது. இதனால் நம் குடும்பம் மிக பெரும் ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் சந்திக்க போகிறது. போதை பொருளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ ஒரு மிக பெரும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக போகிற நிலை வரப்போகிறது. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பங்குதளத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது முதலாம் ஆண்டு படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற ஒரு மாணவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்தாங்க. ஃபாதர், இந்த பையன்